ஒருத்தர் சொல்றார், இலகு கடலை கற்கண்டு தேனொடும் இரதமுறு தினை பிண்டி பாகுடன் இனிமையில் நுகருற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே. இலகு கடலை கற்கண்டு தேனொடும் இரதமுறு திணை பிண்டி பாகுடன் இனிமையில் நுகருற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே. எழுது என மொழிய பண்டு பாரதம் வடகன சிகர செம்பொன் மேருவில் எழுதிய பவளக் குன்று. வடகன சிகர செம்பொன் மேருவில் எழுதிய பவளக் குன்று. விநாயகர் எப்படி எழுத ஆரம்பிச்சார்? அதுவும் எப்படிப்பட்ட விநாயகர்? இலகு கடலை கற்கண்டு தேனுடன் தினை பிண்டி பாகுடன். கடலைய, கற்கண்ட, தேனை, தினை மாவை வெள்ளப்பாகோடு சேர்த்து கலந்து நன்றாக சாப்பிடக்கூடியவரான இனிமையில் நுகர் உற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே இதை எழுத ஆரம்பித்தார். இது சொல்றவர் யாரு? சொல்றவர் அதோட நிறுத்தல. கதைன்னு கேட்டார்களா இல்லையா? இந்த கதையை எப்படி சொல்றார் பாருங்கள். பஞ்சவர் கொடிய வினை நூற்றுவர் வென்றிட சகுனி கவரால் பொருள் பங்குடை அவனி பதி தோற்றிட அயலே போய் பண்டையில் விதியை நினையா 12 வருஷ முறையா பல பண்புடன் மறைவின் முறையால் திருவருளாலே வஞ்சனை நழுவி நிறை மீட்சியில் முந்து தமுடைய மனை வாழ்க்கையில் வந்த பின் உரிமை அது கேட்டிட இசையானாள் மண்கொள விஜயன் விடு தேர்பரி உந்தினன். இப்போ எங்கே ஆரம்பிச்சது கதை? எங்கே வரைக்கும் வந்திருக்கு? பங்க்சுவேஷனே இல்லை, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வைக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன். பஞ்சவர் கொடிய வினை நூற்றுவர் வென்றிட. 5 பேருடைய கெட்ட வினையினாலே, வினைங்கிறச்சே இங்கே தீவினை மாத்திரமில்லை, அவர்கள் செய்த தப்பான செயல், சூதாட்டமாடிய செயல்னும் எடுத்துக்கலாம். நூற்றுவர் வென்றிட. சபா பருவத்தில் ஆரம்பிக்கிற கதை. சகுனி கவரால் பொருள் பங்கு உடை அவனி பதி தோற்றிட. சகுனியினுடைய சூதாட்டம், பொய்யான ஆட்டம் தான் கவறு. சகுனி கவரால் பொருள் பங்கு உடை அவனிபதியான யுதிஷ்டிரன் தோற்றுப்போக அயலே போய். வனப்பருவம் மொத்தமும் முடிஞ்சாச்சு. அவர்கள் வனவாசம் போனார்கள். அயலே போய் பண்டையில் விதியை நினையா 12 உடை வருஷ முறையா. 12 வருஷம் காட்டுக்கு போய் பல பண்புடன் மறைவின் முறையால். அஞ்ஞாதவாசம் 1 வருஷம், அதுவும் முடிஞ்சு போச்சு. திருவருளாலே வஞ்சனை நழுவி நிறை மீட்சியில். இறைவனுடைய திருவருளால் என்ன ஆச்சு? கரெக்டாக அந்த 13வது வருஷம் முடிகிற நாள், அந்த சமயத்தில் ஆனிரை மீட்பதற்கு போய், விராட பருவத்தில் இருக்கும்போது துரியோதனன் சந்தேகப்பட்டு பசுக்களை கவர்ந்தான். இவர்கள் சரியா போய் திருவருளாலே வஞ்சனை நழுவி நிறை மீட்சியில் முந்து தம்முடைய மனை வாழ்க்கையில் வந்த பின், மறுபடியும் அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் வந்த பின் உரிமை அது கேட்டிட, தங்களுக்கு உரிமை என்னவோ அந்த உரிமையை கேட்டு அனுப்ப இசையானாள். அதற்கு துரியோதனன் இசையாத நிலையில் மண்கொள விஜயன் விடு தேர் பரி உந்தினன். மண்ணை மீண்டும் பெறுவதற்காக விஜயனுடைய தேரை செலுத்தினவன். இது யார் சொன்னது? இதுக்கு அடுத்த வார்த்தையை சொன்னா இது யார் சொன்னதுன்னு தெரிஞ்சிடும். முந்து தம்முடைய மனை வாழ்க்கையில் வந்த பின் உரிமை அது கேட்டிட இசையானாள் மண்கொள விஜயன் விடு தேர் பரி உந்தினன் மருக வயலூர் குக. அருணகிரிநாதருடைய திருப்புகழ். முன்னால பார்த்ததும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் தான். மகாபாரதத்தினுடைய ஒரு சம்மரி அப்படியே
சஞ்சல சரிதபர நாட்டர்கள் மந்திரி குமரர் படையாட்சிகள் சங்கட மகிபர் தொழு ஆக்கினை அப்படின்னு வருமே. திருக்கருவூருக்கான திருப்புகழ். அந்த திருப்புகழ்ல மொத்த மகாபாரதத்தையும் சொல்றார். சரி, அங்க மட்டும்தான் சொல்றாரா? இந்திர நீல வனத்தில் செம்புவி அண்டகடாகம் அழித்திட்டு அண்டர்கள் எண்படு சூரை அழித்து கொண்டு அருள் ஒரு பேடி இன்கன தேரை நடத்தி. அர்ஜுனன் பிரகன்னலையாக இருந்தானா இல்லையா கொஞ்ச நாளைக்கு? அதை எப்படி பாடுறார் பாருங்கள். இந்திர நீல வனத்தில் செம்புவி அண்ட கடாகம் அழித்திட்டு அண்டர்கள் எண்படு சூரை அழித்து கொண்டு அருள் ஒரு பேடி இன்கன தேரை நடத்தி. ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை வந்ததே அர்ஜுனனுக்கு. அந்த நிலைமையை பத்தி பாடுறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருப்புகழ், பிரபலமான பரிச்சயமான ஒரு திருப்புகழ். கதை விடாத தோள் பீமன் எதிர்கொள் வாளியால் நீடு கருதுலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூதி தரும் அலை மோதும் உததி மீதிலே. எந்த திருப்புகழ்னு கொஞ்சம் பரிச்சயத்துல நினைச்சு பார்த்தா வரும். கதை விடாத தோள் வீமன், தன்னுடைய கதையை தன்னுடைய தோளிலே இருந்து அகற்றாத பீமன், எதிர்கொள் வாளியால் அவன் செலுத்தின அந்த அம்பு மழை, நீடு கருதுலார்கள் தங்களுடைய பக்கத்துல இல்லாம பகைவர்களாக தாங்கள் கருதியதற்கு அப்பாற்பட்டு இருந்த பகைவர்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள. காலின்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னைக்கு நாம நினைக்கிற அர்த்தம் இல்லை. காலினா என்ன அர்த்தம்னா பசுக்கள்னு அர்த்தம். கால்களை உடைய காலி. கதறு காலி போய் மீள, தங்களை பிடித்து கொண்டு போன உடனே அந்த பசுமாடுகள் கத்தினவே கதறு காலி, அவற்றை மீட்டு கொண்டு வருவதற்கு போன விஜயன். விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூதி, விஜயனுடைய தேர் மேலே ஏறி நின்று கனகம் தங்கம் வேத ஒலியை கொண்ட கனக வேத கோடு ஊதி. கோடுன சங்குன்னு அர்த்தம். தங்க நிறத்ததும் தங்கத்தை போல பளபளக்கக்கூடியதும் அதே சமயத்தில் வேத ஒலியை தரக்கூடியதுமான அந்த சங்கை பாஞ்சஜன்யத்தை ஊதி இதையெல்லாம் பண்ணிட்டு அலை மோதும் உததி மீதிலே பள்ளி கொள்ளக்கூடியவனே. அதல சேடனாராட அகில மேரு மீதாட. அந்த திருப்புகழ்ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் தான் இது. அருணகிரிநாதருடைய திருப்புகழை எடுத்தோம்னா மகாபாரதத்தின் கதை மொத்தமும் எப்படி திருப்புகழ் ராமாயணம்னு சம்மரைஸ் பண்றோமோ அந்த மாதிரி திருப்புகழ் மகாபாரதம்னு சம்மரைஸ் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் பாடியிருக்கிறார். சூதாடினது, பசு நிறைகளை மீட்டது, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டியது, இவ்வளவு என்ன, அந்த சூரியனை மறைச்சது இருக்கா இல்லையா, விரியும் உதய பாஸ்கர கிரணம் மறைய ஆர்ப்பு எழ. இன்னொரு இடத்துல திகிரி கொண்டு இருளாக்கியே. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேட வேண்டாம். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. அதுல என்ன, 10 தலை தத்த கணைதொடு ஒத்தை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். தன்னுடைய பக்தனான அர்ஜுனனுக்காக ரதத்தை கடவிய பச்சை புயலேன்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டின அத்தனை விஷயத்தையும் தன்னுடைய திருப்புகழ் வரிகளில் அருணகிரிநாதர் வைத்து வைத்து காட்டுகிறார். மகாபாரதம்ங்கிறது ஒரு பெரிய ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்.
நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து யார் வேணாலும், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன ஒண்ணே ஒண்ணு இந்த சூப்பர் மார்க்கெட்லன்னா, அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரமாக இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட். யார் எவ்வளவு எடுத்தாலும் அது குறையாது. வந்துட்டே இருக்கும்.